இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 30ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன சொல்லலாம்? முயல் சிம்பிளாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். முயல்லாம் சிம்பிளே கிடையாது. முயல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ஒருத்தன் அவனுக்கு ஒரு திறமை உள்ளவனா இல்லையா அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பழமொழி. முசல் பிடிக்கிறவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும்பாங்க. ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாங்கனாக்கா, முசல் இப்படி ஓடுதுனாக்கா நீங்கள் பின்னாடி இப்படி ஓடி போயிடலாம், அதெல்லாம் பிடிக்க முடியாது. காரணம், முசல் இப்படி ஓடும், இப்படி ஓடுறது இப்படின்னு திரும்பும், இப்படின்னு திரும்பும், இப்படி எல்லோரும் திரும்புவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நிற்கிறீங்கனாக்கா உங்களுக்கு பின்னாடி போய் கூட டைவ் அடிக்கும். ரெண்டாவது, ஓடுறது மட்டும் இல்லை, இந்த ரைட் சைட்லேயே டைவ் அடித்து கூட ஓடும். இப்படி அடிக்கும், பின்பக்கம் அடிக்கும். அப்படியே சும்மா இந்த என்ன ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணோம். ஆனால் எந்த நேரத்தில் எது பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. அது காரியத்தை முடிச்சுட்டு ஓடி போயிடும். அவ்வளோ சீக்கிரம் ஒரு பறவை கூட, முயல் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியாது, ஒரு அனிமல் கூட அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிட முடியாது, ஒரு மனுஷன் கூட பிடிச்சிட முடியாது. அவ்வளோ டேலண்டானது. அதை ஈஸியாக யாரும் வேட்டையாடிட முடியாது. அப்படின்னா என்ன? 30ஆம் தேதி பிறந்தவங்களும் அப்படி தான். ஒரு காரியம் நடக்கணுன்னாக்கா அப்படியே என்ன டைவ் வேணாலும் அடிப்பாங்க, ஆனால் காரியத்தை முடிப்பாங்க. அதுதான் அங்கே இருக்கிறது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்ததுக்கு முயல். அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர்கள் 30ஆம் தேதி அதிகம் பிறந்தது யாருன்னாக்கா ஆண்கள் தான். உங்களுடைய குறியீடாக 30ஆம் தேதி பிறந்தவர்கள் குறியீடு முயலை நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை போட்டுக்கிடலாம், முயலுடைய சிம்பிளாக போட்டுக்கிடலாம். இல்லை முயலோடு வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு மாதிரி வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடலாம், உங்கள் டேபிள் மேலே, ஆஃபீஸ் மேலே. உங்களுடைய குறியீடுக்கு என்ன இறை வழிபாடு வைத்து கொள்ளலாம் அப்படி என்றால் உங்களுக்கு முருகர் தான். முருகரை நீங்கள் இலை வழிபாடு தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் முருகரோட கனெக்டிவிட்டி ஆகிறாருனாக்கா, முருகனுடைய சக்தியை அவ்வளோ சீக்கிரம் யாரும் உணர்ந்துட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் அவர் ஒரு என்ன சொல்கிறது, சிவனுடைய பிள்ளை தானே. சிவன் மூலயமா, நெற்றிக்கண் மூலயமா உருவானவர். அது வேறு விஷயம். அது அப்புறமா வேறு ஒரு நிகழ்வில் அந்த சக்தி முருகருக்கு உண்டு. அதே 30ஆம் தேதிகளுக்கும் அப்படி அவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது 30ஆம் தேதி. அப்போ உங்களுடைய நீங்கள் முருகனை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விடாமல் கெட்டியமாக பிடிச்சிக்கிறணும். ஏன்னா உங்களுக்கு அதிகமாக இன்னல்கள் அதிகம் வரும். அப்போ நீங்கள் முருகரை தொடர்ச்சியாக நீங்கள் அவருடைய வழிபாடு வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை செல்வதற்கு, வாழ்க்கை கடந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். உங்கள் குறியீடு கண்டிப்பாக முயலை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 31 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய இறை வழிபாடு. ஆமாம், 31க்கு செங்குருவி. பொதுவாக செங்குருவிங்களாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்த்துட மாட்டோம். அதாவது படிச்சிருக்கோம், பார்த்துறப்ப குருவிங்களை சார் சாதாரண குருவியே இப்போ நாங்கள் பார்க்கல சார் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா குருவி இனம்லாம் அந்த என்றைக்கு மொபைல்லாம் வந்துருந்தா டவருக்கு வரலாம் வந்துருச்சோ அப்போவுமே குருவி இனங்களே உங்களுக்கு மேக்ஸிமம் 90% குருவி இனம் போயிடுச்சு. இந்த டவர் வந்ததுனால அந்த ரேஸ் அதுக்கு சரியாக இதாகலன்னு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கு. அது உண்மை தான். அதில் சரி, இந்த செங்குருவி என்ன அப்படின்னாக்கா தூக்குனாங்குருவி மாதிரி தான். ஒரு தூக்குனாங்குருவிக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி செங்குருவிக்கு இருக்குது. செங்குருவி அதுவும் இதுமாரி கொள்ள போகிற வீட்டுக்கு பின்பறம். வீடுனாக்கா இங்கே வெளியே, அதாவது சிட்டியில் எல்லாம் கட்டாது. அதெல்லாம் கிராமத்தில் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் செங்குருவி கூடு கட்டும். தூக்குனாங்குருவி எப்படி கூடு கட்டினாக்கா உங்களுக்கு சக்தி, அது கட்டினாக்கா செங்குருவி வீடு கட்டுது, அது கூடு கட்டுது. உங்கள் வீட்டை ஒட்டி பின்னாடி இருக்கும், இல்லைன்னா தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கும். அது வீடு கட்டி முடிச்சு அதை சுற்றி உங்களுக்கு புதையல் இருக்கும். சார் புதையல் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் புதையலை நம்ம கண்ணுக்கு போய் எடுக்க முடியாது, தெரிய முடியாது சொல்கிறீங்க. நீங்கள் புதையல்லாம் வெறும் தங்கம்னு நினச்சாவே புதையல் நினைக்கிறீங்க. மேக்னீசியம் புதையல் தாங்க. விலை மதிப்பிட முடியாத பொருளும் அடிக்கடிக்கு கிடைக்காத ஒரு பொருளும் புதையல் தான். அதனால் செங்குருவிக்கும் அந்த பவர் உண்டு. அதேமாரி 31ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் வாழ்க்கையில்
அந்த மாதிரி புதையலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு கட்டாயம் உருவாகும். அதுக்கு தான் உங்களுக்கு செங்குருவி. இந்த செங்குருவியை நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் அழகாக பதிச்சு போட்டுக்கிடலாம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 31ஆம் தேதி செங்குருவியை சிம்பிள் மாதிரி போட்டுக்கொள்ளலாம். ஏதுவாக இருக்கும். உங்களுடைய வழிபாடு வந்துட்டு சித்தர்கள் தான். நீங்கள் ஒரு படி மேலே போயிட்டு ரிஷிகளும் சேர்த்து, ஏன்னா சித்தர், யோகி, முனி இவங்களுக்கு மேலே ரிஷி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையை எல்லா கட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் குறியீடை பயன்படுத்திக்கொள்ள செங்குருவி. அடுத்துட்டு கடவுள் வழிபாடு, ரிஷிகள் தெரிஞ்சாலும் சரி, சித்தர் வழிபாடு வச்சுக்கிறேங்க. வைத்தால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அடுத்த கட்டத்து வெற்றிகரமாக செல்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும்.